संकर्षणाय नमः प्रद्युम्नाय नमः अनिरुद्धाय नमः अहोबिलनरसिंहाय नमः मालोलनरसिंहाय नमः परागनरसिंहाय नमः कारञ्चनरसिंहाय नमः भार्गवनरसिंहाय नमः योहानन्दनरसिंहाय नमः चक्रवरनरसिंहाय नमः पावननरसिंहाय नमः पाणकनरसिंहाय नमः लक्ष्मी नारसिंहाय नमः ओम श्री भूमिनीला समेत लक्ष्मी हयावधना परब्रह्मणे नमः स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां मार्गेण महीमहीसा ब्राह्मणेभ्यः सुखमस्तु नित्यं लोका समस्ता काले वर्षति बद्धन्यनिधिसदायिने देशोऽयं स्वपरगितो ब्राह्मणा संकल्पया कृधार हर हर मया वचाराणि मां सर्वाणि पुरुषोत्तमः
श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संस्कृतकामधेनुं यस्या भवद्भक्तजनाट्यहन्तः पितृभ्यम् अन्येषु अभिचार्यतोर्णम् स्तम्भे अवतारतम् अनन्यलभ्यं श्रीलक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरिजले शुद्धमुद्बोध्यकृष्णं द्वाराद्यं त्वं श्रुतिधरद्यपद्यापयन्ति चोत्सिष्टायां सरजनिगलितं या बलाकृद्यबुद्धै गोदादस्यै नमेदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதிகம் இனிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடருடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீவே கடவர்க்கென்ன விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேயர்புகள் வெள்ளி புத்தூராடி பூரம் மேன்மேலும் மிக விளங்கு விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடி தூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் நீயுரைத்த பாட்டாரைந்தும் நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆயபுகள் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. நமஸ்தே. திருப்பாவையினுடைய 11வது பாசுரத்தை இன்று நாம் அனுசந்தானம் பண்ண இருக்கின்றோம். அதற்கு முன் வழக்கம் போல கோதாப்பிராட்டியினுடைய பெருமையை நமது ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அனுபவித்த கோதாஸ்துதியில் 11வது ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து திருப்பாவையினுடைய பாசுர விசேஷத்தை அனுபவிப்போம். दिग्दक्षिणासवि परिपक्रिम पुण्यलभ्याते सर्वोत्थर भवति देवि तवायदारात् यत्रैव रङ्गपदिना बहुमानपूर्वम् निट्टालुनापि नियतं निगिताः कटाक्षाः. இது கோதாஸ்துதியினுடைய 11வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி நிகமாந்த தேசிகன் கோதாவினுடைய பெருமையை எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க. கோதா பிராட்டியே, நீ அவதாரம் பண்ணினதுனால திசைகளுக்கெல்லாம் ஒரு பெருமை ஏற்பட்டது என்றால் அது தென் திசைக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கின்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருவரங்கநாதன் உரைகின்ற ஸ்ரீரங்கத்திற்கு தெற்கிலே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நீ அவதாரம் பண்ணினதால் சர்வலோக சரண்யனாக அந்த ஸ்ரீரங்கநாதன் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்தாலும் நீ அவதாரம் பண்ணின இந்த தென் திசையையே பார்த்து கொண்டிருப்பதாக பள்ளி கொண்டிருக்கின்றான் அல்லவா? ஆகையினால் உன் அவதார மகிமையினால் தென் திசை பெருமை கொண்டது. மற்ற எல்லா திசைகளுக்கும் இல்லாத ஒரு பெருமை நீ அவதரித்த அந்த தென் திசைக்கு ஏற்பட்டது என்று சொல்லி அந்த திசை புண்ணியம் பண்ண திசை என்றோ என்று போற்றுவார் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன். இதைத்தான் திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார் வேறு விதமாக அனுபவித்திருப்பார். இங்கு சுவாமி தேசிகனுடைய அனுபவம் கோதா பிராட்டியார் அவதாரம் பண்ணின ஸ்ரீவில்லிபுத்தூரை பார்த்து கொண்டு எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பதாக அனுபவித்திருப்பார். ஆனால் திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார் தன்னுடைய பரம பக்தனான தன்னை சரணடைந்த அந்த விபீஷண ஆழ்வார் இருக்கின்ற அந்த இலங்கையை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதாக பாசுரம் அருளி இருக்கின்றார். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடலட குருகும் மாலோ என் செய்கே உலகத்தீரே என்பார் திருமாலையிலே தொண்டரடிப்புடியாழ்வார். இந்த வகையிலே அந்த கோதாஸ்துதியினுடைய அனுபவத்தை அனுபவித்துவிட்டு தொடர்ந்து இப்பொழுது திருப்பாவையினுடைய 11வது பாசுரமாகிய இன்றைய பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் தெரளழிய சென்று தெரிச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோபரதம் பொற்குடியே புத்தரவல் குல் உடமையிலே போதராய்
சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றை குறங்குவது பொருளேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். இதனுடைய பொதுவான அர்த்தம், வெளிப்படையான அர்த்தம், அந்த வரிகளில் உள்ள பதங்கள் உணர்த்துகின்ற வெளிப்படையான அர்த்தம் ஒன்று. ஆனால் பெரியவர்கள் ஆழ்ந்து அனுபவித்து நமக்கு எடுத்துரைத்த சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருள் மற்றொன்று. இதை இரண்டையுமே நாம் அனுபவிப்போம். கன்றுகளை ஈன்று மிகுதியாக பால் சுரக்கின்ற பசுக்கூட்டங்களை கறப்பவர்களும் பகைவர்களுடைய பலத்தை அவர்கள் இருக்குமிடத்துக்கே போய் அழிப்பவர்களுமாகிய கோவலர்கள் பிறந்த அந்த கோவலர்கள் குடியிலே பிறந்திருக்கின்ற குறையில்லாத ஆயர்குலத்தில் தோன்றிய தங்கக்குடியை போன்ற அழகிய வடிவுடைய என் தோழியே, புட்டிலிருந்து வெளிவந்து படமெடுக்கும் அந்த நாகத்தின் கழுத்தை ஒட்டிய சிற்றடியை கொண்ட திருமகளே, எங்களுக்கு வந்து அருள் புரிய வேண்டும். உன் முற்றத்திலே தோழிகள் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டோம். கண்ணனுடைய திருநாமங்களை, முகில்வண்ணனுடைய திருநாமங்களை நாம் எல்லோரும் சேர்ந்து ஆவை நோன்பு நோற்பதற்காக நீ வந்தருளாமல் இன்னும் உறங்குவது சரியோ என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் கேட்பது போன்று வெளி அர்த்தம், அதாவது பாசுரங்கள் உணர்த்துகின்ற பொதுவான பொருளை அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தினுடைய சுவாபதேசம் என்ற உள்ளுரை பொருளை இப்பொழுது நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒரு தத்துவத்தை நமக்கு உணர்த்தி செல்லுகின்றார். இந்த பாசுரத்திலே உணர்த்தும் தத்துவம் பிராப்ய பிராபகம் என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். பிராப்யம் என்பது உபாயம், அதாவது எம்பெருமானை அடைகின்ற வழி எது என்ற உபாயம் பிராப்யம். பிராபகம் என்பது அடைவிக்கின்ற பொருள் அல்லது அடைவதனால் நமக்கு ஏற்படுகின்ற பலன் என்ற உபேயம். இந்த வகையிலே பிராப்ய பிராபக தத்துவத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உள்ளுரை பொருளாக நமக்கு அருளியிருக்கின்றார் என்றும், அந்த பிராபகம்தான் உய்யும் வழி 6 என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னால் அல்லவா, அந்த புருஷோத்தமன் தான் பிராப்யமும் அந்த புருஷோத்தமன் தான் பிராபகமும். அவன்தான் உபாயம், அவனே உபேயம், பலன், புருஷார்த்தம் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நேற்றைய பாசுரத்திலே போற்ற பறைதரும் புண்ணியனால் என்று அனுபவித்தார். பறை என்றால் தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த வீடு என்ற மோட்சத்தை கொடுக்கின்ற முக்தி நிலை. அந்த முக்தி நிலை என்பது விடுபடுதல், அதாவது இந்த சரீர பந்தத்திலிருந்து, இந்த சம்சார பந்தத்திலிருந்து இந்த ஆத்மா விடுபட்டு ஆச்சாரிய முகமாய் அச்சராதி மார்க்கத்திலே சென்று எம்பெருமான் திருவடிகளிலே லயமாகின்ற தத்துவத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் பிராப்ய பிராபக தத்துவமாக நமக்கு எடுத்துரைக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். ஆனா நாம என்ன பண்றோம், தூய தமிழ் பேசுறோம்னு நினைச்சுண்டு தப்பா பேசுறோம் இந்த காலத்துல. எப்படின்னா, நம்ம இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா பிரிந்து போற அந்த உன்னதமான தத்துவத்தை ஆண்டாள் இவ்வளவு அழகா சொல்றா. ஆனா நாம் இயற்கை எழுதினார் என்று பெருசா போர்டு கொடுத்தோம். இயற்கைன்னா என்ன? மரம், மலை, செடி, கொடி என்ற அசேதன பொருட்கள் தான் இயற்கை. அந்த இயற்கையிலேயா இந்த ஆத்மா போய் சேர்ந்தது? எம்பெருமானுடைய திருவடி கண்டவா சென்று சேர்கின்றது. ஆகவே இயற்கை எழுதினார் என்று நாம் தவறாக ஏதோ ஒரு விசேஷமா சொல்றது தவறுன்றது இந்த சத்சங்கத்துல இங்க விஞ்ஞாபனம் பண்ணுகின்றேன். இப்போ இந்த பாசுரத்துக்கு வருவோம். இது பாசுரத்துக்கு சொல்ல வேண்டியதில்லை, நாம் எப்படியெல்லாம் தப்பா உணர்ந்துட்டு இருக்கோன்றத சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல சொன்னேன். பாசுரத்தில் உள்ள போற்ற பறைதரும் புண்ணியன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் உபாயம், அவன்தான் புண்ணியத்தை கொடுக்கின்ற உபேயம். ஆகவேதான் அந்த உத்தமமான புருஷோத்தமனை முகில் வண்ணன், கார்முகில் வண்ணனை முகில் வண்ணன் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த பாசுரத்தில் இன்னொரு விசேஷத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த கடந்த 3 பாசுரங்களாக ஆண்டாள் நாச்சியார் இந்த விடியற்காலையினுடைய பொழுது ஒவ்வொரு காலமும் எப்படி நகர்ந்து கொண்டு வருகின்றது என்பதை அழகாக எடுத்து காட்டுகின்றார்.
இந்த நேர வித்தியாசத்தை ஆண்டாள் காட்டுகின்ற கவிநயம் வேறு எந்த கவியிலுமே நாம் பார்க்க முடியாது. 6வது பாசுரத்திலே புல்லும் சிலம்பினகான் என்று சொல்லி விடியற்காலை பொழுதிலே அந்த பறவைகள் சிலுப்புகின்ற சப்தத்தை சொல்லுகின்றார். 7வது பாசுரத்திலே அந்த சிலம்பிய பறவைகள் முற்றிலுமாக விழித்து கீசு கீசு என்று எங்கும் பறந்து செல்கின்றன என்று சூரிய உதயத்திற்கு அடுத்த நிலையை காட்டுகின்றார். அதே நேரத்தில் அந்த பிராதற் காலத்திலே ஆட்சிமார்கள் தயிர்கடைகின்ற சப்தத்தையும் அவர்கள் வளையொலியும் மங்களகரமான சப்தங்களாக காட்டி பொழுது புலர்ந்து விட்டது என்பதை எடுத்து காட்டுகின்றார். அடுத்த பாசுரத்திலே 8வது பாசுரத்திலே மார்கழி பனி விலகுகின்ற பொழுது பூதலத்திலே கதிரவன் குணதிசையில் தோன்றுகின்ற பொழுது இருள் மறைவதை எடுத்து காட்டி நன்றாக பொழுது புலர்ந்து விட்டது, பனிப்புல் மேலே எருமைகள் செல்கின்றன என்று எடுத்து காட்டுகின்றார். 9வது பாசுரத்திலே நன்றாக பொழுது விடிந்த பிறகு கூட திருவாயிற் கதவை திறந்து மங்களகரமாக வாசலிலே கோலமிட்டு கொண்டாடுவதை விட்டுவிட்டு உறங்குகின்றாயே என்று நேரம் நன்றாக விடிந்து விட்டது என்பதை எடுத்து காட்டுகின்றார். அடுத்து 10வது பாசுரத்திலே வாசல் முற்றம் தெளித்து தேற்றமாய் வந்து கதவை திற என்று நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அப்பொழுது பொழுது நன்றாக விடிந்து விட்டது. இந்த 11வது பாசுரத்திலே பொழுது புலர்ந்த பிறகு ஆயர்கள் தங்களுடைய நித்திய கர்மாவாகிய பால் கறப்பனை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பனிப்புல் மேய சென்ற எருமைகள் திரும்பி வந்துவிட்டன, இப்பொழுது பால் கறக்கின்ற நேரம் என்று சொல்லி விடியலில் ஆரம்பித்து படிப்படியாக 4 பாசுரங்களிலே பொழுது புலர்வதை கவிநயத்தோடு ஆண்டாள் எடுத்து காட்டியிருப்பதை அனுபவிப்பது ஒரு கவிநயமான அனுபவமாக இருக்கும். இது ஒருவித அனுபவம். அதே மாதிரி இன்னொரு ரசமான செய்தியும் இந்த பாசுரத்துல நம்ம பார்க்கலாம். 7வது பாசுரத்துல திரவேல் சொல்றா, 8வது பாசுரத்துல உன்னை கூவான் என்று சொல்றா, 9வது பாசுரத்துல மணிக்கதவம் தாழ்த்திரவாயின்னு சொன்னா, 10வது பாசுரத்துல தேற்றமாய் வந்து திற என்று சொன்னார். இப்படி சொல்றதுனால என்ன நமக்கு புரியுறதுன்னா, உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற தோழி இந்த 4 பாசுரங்களின் போது வெளியில வந்து கதவை திறக்கவில்லை. ஆனால் இன்றைய பாசுரத்திலே நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடை என்று அருளியிருக்கின்றார். ஆகவே உறங்கின தோழி விழித்து வந்து விட்டால் முற்றத்திலே வந்து ஆகையினால் தான் இவர்கள் முற்றத்திலே வந்து இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். இது ஒரு வகையான அனுபவம். இப்படியெல்லாம் வந்து இலக்கியமாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். இப்பொழுது சற்று வேதாந்தமாக அனுபவிப்போம். கற்று கறவை பல கறந்து என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கின்றார். கறவை பல கலந்து என்பது, கறவை என்பதை ஜீவாத்மாக்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், பகவானிடம் ஜீவாத்மாக்களை அடைவிக்கின்ற பிராபியமாக உபாயமாக இருப்பது ஆச்சாரியர்கள் என்பதை கறவைகள் என்று உணர்த்துகின்றார். கன்றுகள் நாம், கறவைகள் ஆச்சாரியர்கள் என்பதை ஊடகமாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் எடுத்துச் சொல்லி, மேகவண்ணனான அந்த ஸ்ரீமன் நாராயணன், கார்மேக வண்ணனாக அந்த நீலமேக சியாமலன் தான் நாம் வணங்க வேண்டிய நாரணன். ஆகவேதான் அவனை, மேகவண்ணனான நாரணனை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றாள் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லுவார், என் பெருக்கன் நலத்து ஒன்பொருள் ஏரில் வன்புகழ் நாரணன் தென்கழல் சேரே என்று அடையப்படுகின்ற புருஷார்த்தம் அந்த எம்பெருமான் என்பதை ஆழ்வார் காட்டியதை, பிராபகமும் அவனே பிராபியமும் அவனே என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதைத்தான் உபனிஷத்தும் நமக்கு போதிக்கின்றது. நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா, நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா என்று நாராயண உபனிஷத் போதிக்கின்றது அல்லவா? அதாவது பரமாத்மா எவர் ஒருவருக்கு எவரும் சமானம் இல்லையோ அவன்தான் பரமன் என்பதை நாராயண உபனிஷத் நமக்கு எடுத்து காட்டுவதை, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அந்த குப்பிலி அப்பனை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே மேகவண்ணன் என்று அழகான தமிழிலே அழைக்கின்றார் என்று நாம் அனுபவிக்கலாம். ஆகையினால்தான் திருவாய்மொழி பாசுரத்திலே என்னப்பன் எனக்காயிருளாய் என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதிசூழ் திருவெண்ணகர் சேர்ந்தவப்பன்
நொப்பார் இல்லப்பன் முப்பிலியப்பன் தந்தன் கால் நிழலே என்று ஆழ்வார் அனுபவித்ததை மேகவண்ணன் என்ற ஒரு சொல்லிலே ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு எடுத்துரைக்கின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். நமக்கெல்லாம் புருஷார்த்தமான மேகவண்ணனான மணிவண்ணனான அந்த ஒப்பிலியப்பனை அடைய நமக்கெல்லாம் அனுகிரகிப்பவர்கள் தான் ஆச்சாரியர்கள் என்பதை உள்ளுரை பொருளாக சொல்லுவதாக கற்று கறவை கணங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையே கறவை கணங்கள் என்பதை புராண இதிகாச உபநிடதங்களை கற்று அதன் ஞானத்தை உள்ளடக்கி அதனால் தன்னிடம் சீடர்கள் புடைசூழ ஆச்சாரியன் அனுகிரகிக்கின்றார் என்றும் நாம் கறவைகள் பல கறந்து கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்கிற கணங்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தமாக்கி கொள்ளலாம். இப்படி இன்னொரு விதமா அனுபவிக்கிறேன்னா பின்னாளிலே பவிஷ்ய ஆச்சாரியனாக சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் எழுந்தருளி நம் சம்பிரதாயத்தை நிலைநிறுத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களை நெறிப்படுத்துவார் என்பதை ஆண்டாள் அன்றே சொல்லிவிட்டாள் என்றும் கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்பதற்கு ஒரு உள்ளர்த்தமாக பெரியவர்கள் வித்தியாசமாக அனுபவித்திருப்பதையும் இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படி பல கறந்து என்பதை பகுத்ய ஸ்ரோத்தவ்யம் பகுதா ஸ்ரோத்தவ்யம் என்ற ஒரு புராண வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் சாதாரணமா தமிழிலே கண்டதும் கற்க பண்டிதனாவான் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. பகுத்ய ஸ்ரோத்தவ்யம்னா எங்கெங்கெல்லாம் ஞானம் கிடைக்கின்றதோ அங்கெல்லாம் போய் அவற்றை கிரகிக்க வேண்டும். எங்கெல்லாம் ஞானத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் செவியார கேட்க வேண்டும் என்று புராண வாக்கியம் சொன்னதைத்தான் இங்கு கற்று கறவை பல கறந்து பலவிடமும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் என்று பாரதியார் சொன்னார் இல்லையா? அந்த பெருமையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதை பல கறந்து என்ற பாசுர வரிகளிலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகின்றாள் என்றும் தெரியலாம். இதைத்தான் நமது ஆச்சாரிய சார்வபௌமன் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் அமிர்த ரஞ்சனியினுடைய முதல் பாசுரத்திலே ஆச்சாரிய வல்லர்களுடைய பெருமையை பேசுவதாக எடுத்துரைக்கின்றார். தம்புரம் என்று இறங்கி தலராமணம் தந்தொருளால் ஒம்பர் தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயம் ஒன்றால் நம் பிறவித்துயர் மாற்றிய ஞான பெரும் தகவோர் சம்பிரதாயம் ஒன்று சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே என்று நமக்கு ஞானத்தை வாரி வழங்குகின்ற அந்த பெரியவர்களாகிய ஆச்சாரியர்கள் காட்டுகின்ற சம்பிரதாயத்திலே நாம் சென்று அடைவோம் என்று சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் இந்த ஆண்டாளுடைய பாசுர வரிகளை கற்று கறவை கடங்கள் பலகறந்து என்ற பாசுர வரிகளின் உள்ளர்த்தத்தை எடுத்துச் சொன்னார் என்றும் நாம் அனுபவிக்கலாம். இப்படி கற்று கறவை கடங்கள் என்பதை அக்கோவலர் இல்லத்தில் நிறைய பசுக்கள் இருந்தன, கன்றுகளும் நிறைய இருந்தன, கன்றுகளும் பால் சொரிந்தன, கன்றை ஈன்ற பசுக்களும் பால் சொரிந்தன என்று அந்த சமர்த்தியை அந்த வளமையை அங்கு இருக்கின்ற செல்வ செழிப்பை ஆண்டாள் எடுத்துச் சொல்லுகிறார்கள் என்றும் பொதுவாக அர்த்தம் சொல்லுவார்கள். இந்த கற்றுக்கறவை கணங்கள் என்று இந்த ஆயர் வீட்டில் இருக்கின்ற செல்வச் செழிப்பை சொல்லுவதாக பொதுவான அர்த்தம் எடுத்துக்கொண்டாலும் இது மேலோட்டமான பொருள்தான். ஆனால் சுவாபதேசம் வேறு என்பதை நாம் உணர வேண்டும். இதை பெரியவா ரொம்ப அற்புதமா அனுபவிச்சிருப்பா. அதாவது பொய்கையாழ்வார் கொடுத்த முதல் திருவந்தாதி கறவை கணம், பூதத்தாழ்வார் கொடுத்த இரண்டாவது திருவந்தாதி கறவை கணங்கள், பேயாழ்வார் கொடுத்த மூன்றாம் திருவந்தாதி கறவை கணங்கள் பல என்று பெரியவர்கள் அற்புதமாக ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். இப்படி கண்ணனின் நெருக்கத்தால் கோகுலத்தில் இருந்த பசுக்களும் கன்றுகளும் பால் என்று அங்கு வளமையை கொடுத்தன. ஆகியதான் கற்று கறவை பல கணங்கள் பலகறந்து என்று அந்த ஆயர் கூட்டத்தினுடைய திறப்பை ஆண்டால் சொல்லுகின்ற பொழுதே தேவர்கள் பலர் தாங்களும் பசுக்களாக கண்ணனுடைய ஸ்பர்சத்தை நாம் பெறலாம் என்று பசுக்களாக மாறி வந்து விட்டார்களோ என்றும் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். என்ன மருவும் அப்பன் அல்லவா அந்த தேவன், தேவாதி தேவன் அல்லவா அவன், பசுக்களை ரட்சிப்பவன் அல்லவா, எத்தனை முறை காப்பாற்றி இருக்கின்றான். குன்றம் மேந்தி குளிர்மழை காத்து அன்று ஆயர்களையும் ஆயர் குலத்தை வாழ வைக்கின்ற அந்த பசுக்களையும் காப்பாற்றினான். அகாசுரன் என்ற ஒரு அசுரன்
பசுக்களை விழுங்க முயன்ற பொழுது அந்த அகாசுரனை வதைத்து பசுக்களை காப்பாற்றினான். இந்திரன் பெருமழை பெய்த பொழுதும் காப்பாற்றினான். அதுபோன்று பிரம்மன் தன் கர்வத்தால் கிருஷ்ணனை விட தான் படைக்கும் கடவுள் என்று நினைத்து தான் தான் மேலானவன் என்று கர்வப்பட்டான். அந்த கர்வத்தையும் கண்டபிரான் அடக்கி ஆண்டான். எப்படி என்றால், படைக்கும் கடவுள் பிரம்மா என்று சொல்வதால் அந்த பிரம்மனையே படைத்த எம்பெருமானை நினைக்காமல் நான் தான் பெரியவன் என்ற அகந்தை கொண்டு இந்த கோகுலத்திலே இருக்கின்ற ஆயர்கள் இந்த கிருஷ்ணனை இப்படியெல்லாம் கொண்டாடுகின்றார்களே என்று கர்வத்தினால் பிரம்மன் ஒரு சமயம் அந்த ஆயர் குலத்தில் இருந்த கோகுலத்தில் இருந்த அத்தனை பசுக்களையும் ஆயர்களையும் தன்னுடைய லோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டானாம். எடுத்துக்கொண்டு போனாலும் இந்த ஆயர் குலத்திலே எப்பொழுதும் இருப்பதை விட அதிகமாக பசுக்கள், அதிகமாக கோபியர்கள், அதிகமாக கோபர்கள் என்று இருந்ததை பார்க்கின்றான். எப்படின்னா, கிருஷ்ணன் இவர் எடுத்துட்டு போனதை பார்த்து தன்னுடைய மாயத்தினால் தானே பசுவாகவும் தானே கன்றாகவும் தானே கோபியராகவும் தானே கோபர்களாகவும் எங்கும் நிறைந்து இருக்கின்றான். அந்த இவர் பசுவெல்லாம் எடுத்துட்டு போனான் இல்லையா பிரம்மலோகத்துக்கு, அந்த பிரம்மா கீழே பார்க்கலான்ட்டு பார்த்தா எங்க பார்த்தாலும் எப்பயும் போல இருக்கிறது இன்னும் சமர்த்தியா இருக்குன்னு ஆச்சரியப்படுற அந்த க்ஷண நேரத்துல எம்பெருமான் பிரம்மலோகம் சென்று அங்க இருக்கின்ற வயக்காவலர்கிட்ட, இப்போ பிரம்மாவை போல நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு வரா, இவர் போறது பிரம்மா வேஷத்துல போறாங்க பிரம்மலோகத்துக்கு. நிறைய பேர் பிரம்மா மாதிரி வேஷம் போட்டு நீங்க உள்ள வருவா, இனிமே யாராவது பிரம்மா போல என்ன போல வேஷம் போட்டு வந்தாங்கன்னா உள்ள விடாதீங்க, நையை புடைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு உள்ள போயிட்டாராம். கீழே பார்த்த பிரம்மா பூலோகத்துல எல்லாம் சமர்த்தியா இருக்கிறத பார்த்துட்டு, இது என்னடா அது, நாம கொண்டு போய் எல்லாத்தையும் அங்கு மறைச்சு வச்சுமே, இங்க எப்படி இருக்கின்றது, போய் அங்க இருக்கா இல்லையா பார்க்கலான்ட்டு பிரம்மலோகத்து வரும்பொழுது வாயக்காவலர்கள் உள்ளே போகக்கூடாது என்று தடுத்து பிரம்மாவை நைய புடைத்து விட்டார்களாம். இப்படி பிரம்மாவுடைய கர்வத்தை அடைக்கிறான் எம்பெருமான் தன் மாயத்தால் என்று பெரியவர்கள் ஒரு வியாக்கியானம் சொல்லுவார்கள். என்ற கற்று கரவை பல கறந்து அந்த செழிப்புள்ள ஆயர்பாடியை எம்பெருமான் கண்ணன் காப்பாற்றிய விதத்தை, பிரம்மனிடமிருந்து காப்பாற்றி பிரம்மனுக்கு ஒரு பாடம் புகற்றிய விதத்தை பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த பாசுரத்தினுடைய உள்ளர்த்தம் சொல்கின்ற பொழுது, செற்றார் திரளழிய சென்று சரி செய்யும் என்று அடுத்த வரியிலே சொல்லுகின்றார். இது கோவலர்களுடைய வீரத்திற்கு ஒரு பெருமை. செற்றார் என்றால் கண்ணனுக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களெல்லாம் ஆயர்களுக்கும் எதிரிகளாம். ஆகவே அவர்களை அழிக்காமல் அவர்களுடைய தேசை குறைப்பது, அவர்களுடைய பெருமையை குறைப்பது என்று அவர்களுடைய பெருமையை குறைத்து விடுவார்களாம் இந்த ஆயர்கள். அப்படி என்று செற்றார் திரளழிய என்ற சொற்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். இதைத்தான் பூதத்தாழ்வார் தன்னுடைய பாசுரம் ஒன்றிலே கருத்தில் கொண்டு செற்றார் திரளழிய என்று எல்லோருடைய கர்வமும் அடங்கும்படி செய்த அந்த கண்ணன் எப்படிப்பட்ட கண்ணன்? பண்டு இப்பெரும் பதியை ஆக்கி பழிபாவம் கொண்டு இங்கு வாழ்வாரை கூறாதே, என் திசையும் பேர்த்தகரம் நான்குடையான் பேராதி பேதைகால் தீர்த்தகரராமின் தெரிந்து என்று 2ஆம் திருவந்தாதியிலே அருளியுள்ள அந்த பாசுரத்தினுடைய உட்பொருளாக ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் செற்றார் திரளழிய என்று சொல்லி இருக்கின்றார் என்று அனுபவிப்போம். பெரியவர்கள் நமக்கு காட்டிக் கொடுத்தபடி. அடுத்து, வேதங்களை சரியாத குத்ருஷ்டிகள், இறைநம்பிக்கை இல்லாத குத்ருஷ்டிகள், சாத்திரங்களை தவறாக தன் மனப்போக்கின்படி எடுத்துச் சொல்லுகின்ற பேதைகள், இவர்களை பக்தி மார்க்கத்தை நசுக்க வந்தவர்கள் என்று அவர்களை திருத்தி முன்னிறுத்திய பகவான். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நாம் அந்த பாரம்பரியத்தினுடைய பெருமையை உட்பொருளாக செற்றார் திரளழிய என்று இந்த பாசுர வரிகளிலே சொல்லி இருக்கின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் ராமானுச நூற்றந்தாதியிலே தக்க சமரும் சாக்கிய பேய்களும் தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூரியவாதரும் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீல் நிலத்தே பொற் கற்பகம் எம் ராமானுசமுனி போந்த பின்னே என்று ராமானுஜராகிய நம் சதாச்சாரியன் இங்கு அவதாரம் பண்ணின போது
சாஸ்திரங்களை படித்தவர்கள், சாஸ்திரங்களை தவறாக சொன்னவர்கள், வேதங்களை மறுத்தவர்கள் போன்ற குத்திருஷ்டிகள் காணாமல் போய்விட்டார்கள் என்று கொண்டாடினார் அல்லவா? அதுதான் செற்றார் திரளழிய என்று ஆண்டாள் நாச்சியார் கொண்டாடுகின்றார் என்றும் ஒரு விதத்திலே நாம் அனுபவிக்கலாம். குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே என்று அடுத்த வரியிலே சொல்லுகின்றார். வேதங்களில் பாண்டித்யம் பெற்றவர்கள் குற்றம் ஒன்றில்லாதவர்கள், அவர்களைத்தான் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்கள், வேதம் உணர்ந்த மறையோர்கள் என்று ஆண்டாள் உள்ளுரை பொருளாக சொல்லுவதாக பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியனை அடைகின்ற பேறு பெற்ற சிஷ்யர்களாகிய நாம் பொற்கொடி போன்றவர்கள், தங்கக்கொடி போன்றவர்கள் என்று சுவாபதேசத்திலே அர்த்தம் சொல்லுவார்கள். குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே என்று சொல்லி இன்னொரு விதமாக வேதாந்தமாகவும் அனுபவிப்பார்கள். ஆயங்கள் இப்ப நாம கீழ்ப்பாசனத்துல பார்த்தோம் இல்லையா, பொழுது விடிந்ததிலிருந்து கறவை கணங்களை கறப்பது வரை ஆயர்கள் தங்களுடைய நித்திய கர்மாவை ஸ்வதர்மத்தை கடைபிடித்து வந்தார்கள், ஒழுங்காக கடைபிடித்து வந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதுதான் பகவானுக்கு பிரீதியானது என்பதை எடுத்துரைப்பதற்காகத்தான் குற்றமொன்றில்லாத கோவலர்கள். ஏன் அவர்கள் குற்றமில்லாதவர்கள் என்றால் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கின்றார்கள். ஆகவே அவரவருக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தை அவரவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை, தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே குற்றமொன்றில்லாத கோவலர் என்ற பதங்களில் உள்ளர்த்தமாக சொல்லி இருக்கின்றார் என்று அனுபவிக்க வேண்டும். இன்னொரு விதமாக கோவலர் என்பதை கோவலர் என்று பிரித்து பொருள் கொண்டு அனுபவித்தார். கோ என்பது அரசன், தலைவன், வேதம் என்றெல்லாம் அந்த ஒரு எழுத்துக்கே பொருள் உண்டு. கோ என்றால் அரசன், கோ என்றால் தலைவன், கோ என்றால் வேதம். இப்படி வலர் என்றால் வல்லமை உடையவர்கள். ஆகவே கோவலர் என்பதை வேதங்களில் வல்லமை உடைய ஆச்சாரிய புருஷர்கள் என்றும் ஒரு அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். ஆகவேதான் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கின்ற அனைவருமே கோவலர்கள். ஆச்சாரிய புருஷர்களுடைய ஸ்வதர்மம் என்ன? ஞானம், அனுஷ்டானம், இதை தவறாமல் கடைபிடித்தல். ஆகவே ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் இரண்டு சிறகுகளைப் போல் உடையவர்கள் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலே சொன்னதை கீழ்ப்பாசுரத்திலே அனுபவித்தோம் அல்லவா? அத்தகைய ஆச்சாரிய புருஷர்களை, வேதம் வல்லோர்களை, மறையோர்களை இங்கு ஆண்டாள் நாச்சியார் கோவலர் என்று சொல்லி, அவர் கோவலர் என்பதற்கு காரணம் அவர்களுடைய ஆச்சாரியர்கள் அனுஷ்டானத்திலிருந்து மாறுவதில்லை, தங்கள் சுதர்மத்திலிருந்து மாறுவதில்லை, தங்கள் ஞான உபதேசத்தை தவறாக சொல்லுவதில்லை, சற்பாத்திரங்களுக்கு மட்டும்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை இடுகின்ற ஆச்சாரியர்கள், தகுந்த சிஷ்யனை தன் வர்க்கமாக கொண்ட ஆச்சாரியர்கள் என்பதை குறிப்பில் உணர்த்த கோவலர் என்ற பதத்தை பிரித்து அனுபவிக்கலாம் என்றும் நாம் உணரலாம். இதற்கு பிரமாணம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்றால், பகவத்கீதையிலேயே பகவான் உபதேசம் பண்ணியிருக்கார். பகவான் பகவத்கீதையில என்ன உபதேசம் பண்ணா? 3வது அத்தியாயத்துல 35வது ஸ்லோகத்துல ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மா ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிததம் ஸ்ரேயஹா பரதர்மோ பயாவஹா என்று கண்ணனுடைய திருவாக்கு பகவத்கீதையில். அதாவது யார் தங்களுடைய ஸ்வதர்மத்தை தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் எனக்கு பிரீத்தியானவர்கள் என்று பகவான் உபதேசம் பண்ணதைத்தான் இங்கு கற்று கறவை கடங்கள் பல கறந்து என்று கறவைகளாக ஆச்சாரியர்களை எடுத்துக்காட்டி, அந்த கறவை கணங்களாக சத் சிஷ்யர்களை எடுத்துக்காட்டி, இப்படிப்பட்ட குற்றமொன்றில்லாத கோவலர்களாக ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கின்றார்கள் என்று உள்ளுரை பொருளாக இந்த பாசுரத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். கோவலர் என்பதை கோவலர் என்று பிரித்து அனுபவித்தது போன்று, கோ என்றால் வாக்கு, வலர் என்றால் வல்லமை உடையவர்கள், வாக்கு என்றால் வேதம், வேதத்தில் வல்லமை உடையவர்கள், மறையவர்கள், ஆச்சாரியர்கள் என்றும் அனுபவிப்பார்கள். இப்படி குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே என்ற பாசுர வரிகளிலே வேதாந்தமாக பல்பொருளையும் மறைத்து மறைத்து ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொன்னதால் தான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று நாம் போற்றுகின்றோம். இப்போ இந்த குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே என்ற பாசுர சொற்களுக்கு வியாக்கியான சக்கரவர்த்தியாகிய பெரியவாச்சான் சுவாமி எப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுவார்னா, ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல ஜனகர் தசரதரிடம் சொன்ன வாக்கை எடுத்துக்காட்டி,
என்னுடைய புத்திரியாகிய சீதா பிராட்டி இந்த பரம உத்தமனாகிய இந்த ராமபிரானுடைய பத்தினியாக இருந்து சுதர்மத்தை கடைபிடித்து என்னுடைய குலப்பெருமையும் உன்னுடைய குலப்பெருமையும் காப்பாற்றுவாள் தசரதனே என்று வால்மீகி ராமாயணத்திலே வருகின்ற ஜனகானா குலேகேத்தி ஆகரிஷ்யதி சுதா சீதா வர்த்தராம் ஆசாத்திய ராமம் தசரதாத்மஜம் என்ற பாலகாண்டத்திலே 67வது சர்க்கத்தினுடைய 22வது ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி பெரியவச்சான் பிள்ளை குற்றம் ஒன்றில்லாத கோபரதம் பொற்கொடியே என்பதற்கு ராமாயணத்தை மேற்கோளிட்டு வியாக்கியானம் பண்ணியிருப்பார் என்பதையும் இங்கு நாம் மனதில் கொள்ளலாம். அடுத்த பாசுர வரியிலே புற்று அறவல்குள் குணமையிலே என்று சொல்லுகின்றார். இது பொதுவான அர்த்தத்தை பார்க்க வேண்டும் என்றால் அழகிய வடிவத்தையுடைய அந்த பெண்ணினுடைய தோற்றத்தை வர்ணிப்பது போல் இருக்கும். ஆனால் வேதாந்த விஷயமே வேறு. வெளியர்த்தம் அழகான பெண்ணை வர்ணிப்பது போன்று. பாம்பு படமெடுத்து ஆடுகின்ற பொழுது அதனுடைய எடை கழுத்து பகுதி எப்படி சிரித்திருக்கின்றதோ அது போன்று இந்த பெண்ணினுடைய எடை சிரித்திருக்கின்றது. ஆகவே பொற்கொடி கோவலதம் பொற்கொடி என்றெல்லாம் பொழுது பேசுவதாக பொதுவான அர்த்தம். ஆனால் இங்கு புற்று அரவு என்று சொல்லுவது இலக்கிய புனமயிலே என்று சொல்லுகிறார். அடுத்தது மயில் என்பது பொதுவாக ஆச்சாரியர்களை குறிப்பதற்காக குருமார்களை குறிப்பதற்காக இலக்கியங்களிலே கையாளப்படுகின்ற ஒரு பதம். மயிலின் அருகில் புழுப்பூச்சிகள் செல்லாது, பயம் என கொத்தி சாட்டணும். அதுபோன்று தீய எண்ணங்களும் தீய ஞானங்களும் ஆச்சாரிய புருஷர்களை அண்டவே அண்டாது என்பதை தனது ஞான சுற்றத்தில் சச்சைகளை கொண்டு இருப்பவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் புற்று அறவல்குள் குணமையிலே என்று இங்கு ஆண்டாள் நாச்சியார் அருளியுள்ளார் என்றும் இங்கு பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். புற்று அறவல்குள் என்பதை படமெடுக்கும் நாகத்தின் கழுத்து என்று காட்டி அந்த நாகத்திற்கு எதிரியாகிய புனமயில் மயிலையும் சேர்த்து சொல்லுவதனால் இது ஒரு அழகான இலக்கிய அனுபவம். ஆக்சிமோரான் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நமது தமிழிலே அதை வேற்றுமையாக சொல்லுவார்கள். இப்படி புற்று அறவல்குள் குணமையிலே என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பல இடங்களிலே இப்படி எதிர் அர்த்தம் கொடுக்கின்ற வார்த்தைகளை ஒன்றாக சேர்த்து கோர்த்து அனுபவித்திருக்கின்ற விதத்தை நாம் பல இடங்களில் பார்க்க முடியும். புற்கொடி புற்றரவல் குணமையில் என்று அந்த கிருஷ்ணவல்லபியின் தோற்றத்தையும் அவருடைய ஞான சிறக்கையும் ஆண்டாள் நாச்சியார் போற்றுகின்றார் என்று எடுத்துக்கொண்டார். இந்த 3 பதங்களும் பரமபக்தி, ஞானம், அடக்கம் ஆகியவற்றை உள்ளுரையாக சொல்லுகிறது. ஆகவே பொற்கொடியே என்பது குலத்தாலும், குணமையிலே என்னும் பொழுது வடிவாலும், செல்வப் பெண்டாட்டி என்று சொல்லுகின்ற பொழுது குணத்தாலும் சிறந்த ஒரு அடியவள் இவள் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த பாசுரத்தை அனுபவிப்பார்கள். இதே கோபால விம்சதியிலே சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஸ்லோகத்திலே அனுபவித்திருப்பார். அதாவது கண்ணனுடைய எழில் உருவம் ஒவ்வொரு கோபியர் மனத்திலும் சுவற்றில் எழுதிய சித்திரம் போல் எழுதப்பட்டு இருந்தது என்று அனுபவிப்பார் சுவாமி தேசிகன். அப்படி மயிலை பாடிய ஆண்டாள் உடனே மயிலுக்கு பிடித்தமான கருமேகத்தை நினைக்கின்றார். கார்முகில் வண்ணன் அல்லவா, அந்த கார்முகில் வண்ணனைத்தான் மேகவண்ணா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். நின் முற்றம் புகிந்து முகில் வண்ணன் பேர்பாட என்று நீலமேக சியாமல வண்ணனாகிய அந்த கண்ணனின் கருத்த திருமேனியை முகில் வண்ணன் என்ற ஒரு திருநாமம் கொடுத்து ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்ணுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இன்னொரு சற்று விளக்கமாக வேதாந்தமாக இந்த வார்த்தையை நாம பார்க்கணும்னா, பொற்கொடி என்பது குண்டலினியை குறிக்கும். கோவலர் என்பது எம்பெருமானை உணர்த்தும். விஷ்ணுவினுடைய சக்தி கோவலர்தான் பொற்கொடி. எம்பெருமான் விஷ்ணுனுடைய சக்தி மகாலட்சுமி. ஆகவே இங்கு பொற்கொடி என்று மகாலட்சுமியை சொல்லி கோவலர்தம் பொற்கொடி என்று ஸ்ரீ விஷ்ணுபிரானுக்கு குண்டலினியாக இருக்கின்ற மகாலட்சுமியை சொல்லுகின்றார் என்று அகிர்புத்திய சம்ஹிதையிலும் லக்ஷ்மி தந்திரத்திலும் சொல்லுவதை மேற்கோள் காட்டி பெரியவர்கள் இதற்கு அர்த்தம் சொல்லுவார்கள். மூலாதார சக்தியாகிய லக்ஷ்மி, மூலாதார சக்தியாகிய அந்த குண்டலினியை எழுப்பி சூழ்மனை நாடி மூலம் தலையுச்சி தளத்தில் இருக்கின்ற நாதனிடம் எம்பெருமானிடம் சேர்க்கின்ற முயற்சியே
இந்த கோவலகம் பொற்கொடியே என்ற பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் யோகாபியாசத்தை நமக்கு உபதேசம் பண்ணுகின்றார் என்றும் அனுபவிப்பார்கள். பொற்கொடி என்பது பக்தி, அல்குல் என்பது பரபக்தி, குணமயில் என்பது பரமபக்தி என்றும் இந்த 3 வார்த்தைகளுக்கும் அர்த்தம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். பொற்கொடி புற்றரவல்குள் குணமயில் என்று ஜீவாத்மாவாகிய அடியவர்கள் பரமாத்மாவாகிய கண்ணபிரானின் மீதான உன்னதமான அன்பே பக்தியை வெளிப்படுத்துகின்ற சொற்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு நமக்கு எடுத்துக்காட்டுவதாக நம்முடைய பூர்வர்கள் அனுபவித்திருப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். எப்படி எம்பெருமான் பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்கும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகின்றார். பக்தி, ஞானம், வைராக்கியம் இந்த 3ம் பெறப்படுபவை. ஆனால் பக்தி யோகம் தானாக வந்துவிடும். ஆகவே மயிலானது மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது எப்படி தோகை விரித்து ஆடுகின்றதோ அதுபோன்று நல்ல குணமுடைய சத் சிஷ்யனை பெற்ற பொழுது மயில் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஆச்சாரிய புருஷர்கள் சந்தோஷம் அடைவார்கள் மயிலை போன்று என்று இந்த ஆண்டாள் நாச்சியார் இங்கு சொல்லுவதாக சுவாமி அண்ணங்கராச்சாரியார் இந்த வாக்கியத்திற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். சுற்றத்து தொழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா புலன்களும் அடங்க, எல்லா நாடிகளும் பிராணனும் அடங்க கும்பகத்தால் மூலாதார சக்தி தூக்கப்படுகின்றது என்பதை உணர்த்துவதற்காக குண்டலினியாக அந்த ஸ்ரீ மகாலட்சுமியை சொல்லி அந்த குண்டலினியை தாங்குகனாக பரமபுருஷனாகிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சொல்லுகின்றாள் என்பதை இந்த பாசுரத்திலே உட்பொருளாகவும் அனுபவிப்பார் அண்ணங்கராச்சாரியார் சுவாமிகள். முற்றம் என்ற சொல் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான சொல். எப்படின்னு கேட்கல, குலசேகர பெருமான் ஒரு பாசுரத்திலே சொல்லிருக்கிறத நாம் இங்க அனுபவிச்சு பார்த்தோம்னா, முற்றம் என்பது எம்பெருமானுடைய திருமுற்றம், எம்பெருமான் திருக்கோயிலுடைய திருமுற்றம் என்று நாம் அனுபவிக்கலாம். அணியரங்கன் திருமுற்றத்து அடியாத்தங்கள் இன்பமிகு பெருங்கொழுவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகொலோ இருக்கும் நாளே என்று குலசேகர ஆழ்வார் ஏங்கியது போன்று பெருமாள் திருமுற்றத்தை இங்கு முற்றம் என்ற பதத்தினால் ஆண்டாள் நாச்சியார் எடுத்து காட்டுகின்றார் என்று நாம் அனுபவிக்கலாம். முற்றம் புகுந்து என்று சொல்லுகின்றார். இந்த முற்றம் புகுந்து என்பதற்கு உள்பொருள் என்னவென்றால், சுற்றும் சூழல் தாழ சுரிகை அனைத்தும் மற்றும் பல மாமணி பொன் கொண்டு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்று எற்றுக்கு இது என்னோ என்று பெரிய திருமொழியிலே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அனுபவித்தது போன்று ஆடை அணிகலன் ஆடம்பரம் எதுவும் ஆலய வழிபாடில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை என்று கண்ணதாசன் இதைத்தான் ஒரு பாட்டா எழுதிட்டு போட்டார். அவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து ஞானம் கிடைச்சது? எல்லாம் நம்ம ஆழ்வார்கள் கொடுக்கின்ற ஞானம். இப்படி சுற்றும் சுழல்காழ சுருகை அணைத்து மற்றும் பல மாமணி பொன்கூடு அணிந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்று எற்றுக்கு இது என்னோ என்று திருமங்கை ஆழ்வார் கேட்டது ஒன்று. ஆலயத்திலே வந்தால் எம்பெருமானை தவிர மற்றதில் கண் செல்லக்கூடாது. அவன் திருமுகத்தை பார்க்க வேண்டும், அவன் திருவடியை பார்க்க வேண்டும், அவனுடைய சௌந்தரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆழ்வார் உணர்த்தியதை உணர்த்துவதனாக உட்பொருளாக முற்றம் புகுந்து என்பதை அனுபவிக்க வேண்டும் என்பது பூர்வர்கள் நமக்கு எடுத்து காட்டிய வழி. நின் முற்றத்துள் நின்று தெரிய தகையராய் என்னை நீர் சுற்றியும் சூழ்ந்து வயதில் சுடச்சோதி மணி நிறமாய் முற்றமும் மூவுலகும் விரிகின்ற சுடர்முடிக்கே ஒற்றுமை கொண்டதுள்ளனை மேற் நசையென்று நுண்கட்கே என்று திருவாய்மொழியில் 7 பாசுரத்திலே 7 திருமொழி 10வது பாசுரத்திலே நம்மாழ்வார் அருளியிருப்பதையும் இங்கு நாம் ஒப்பு நோக்கலாம். இப்படி முற்றம் புகுந்து என்று அருளியிருப்பது எம்பெருமானுடைய திருமுற்றத்திலே புகுந்து அவனுடைய திவ்ய ரூபத்தை சௌந்தரியத்தை கண்ணார கண்டு கலிக்க வேண்டும், உள்ளத்திலே கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கு உணர வேண்டும். இதைத்தான் வால்மீகி ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகத்திலே முற்றம் புகுந்து என்பதற்கு விளக்கமாக பெரியவாச்சான்களை எடுத்து காட்டுவார். தேஷாம் சம்பாஷமான நமான்யோன்யம் ச விபீஷணஹா உத்தரம் தீரமாசாத்திய கஸ்த ஏவ வியதிஷ்டிதா என்று
அந்த விபீஷண சரணாகதி ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டுவார் பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி. அதாவது எம்பெருமானை சரணடைய வந்த விபீஷணன் உடனடியாக வராமல் அவன் முற்றம் புகுவதற்கு முன் உத்தரவு வாங்குவதற்காக அந்த வடகரையில் ஆகாயத்திலேயே நின்று உத்தரவு வாங்கினான், உத்தரவு அனுமதி கேட்டான் என்று இதை எடுத்துக்காட்டி முற்றம் புகுந்து என்பதற்கு அழகாக வியாக்கியானம் சொல்லுவார்கள். இதையே இந்த வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தை கம்பன் எப்படி தமிழ் படித்திருக்கான்றதையும் இங்கு நாம் அனுபவிப்போம். உறைவிடம் எய்தினான் ஒருங்கு கேள்வியின் துறையறு துணைவரோடு இறந்த சூழலில் முறைப்படு சாணியின் மருந்து முற்றினான் அரைகழல் வீடனன் அயத்தில் சிந்தையான் என்று இந்த ராமபிரானை சூழ்ந்திருக்கின்ற அவருடைய அடியவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் அவரிடம் சென்று நாம் சரணடைய முடியும் என்று காத்துக் கொண்டிருந்தானாம் வானத்திலே விபீஷன் என்று கம்பநாட்டாழ்வார் அனுபவிப்பார். இதைத்தான் முற்றம் புகுந்து என்ற பாசுரத்தின் பதங்களுக்கு உட்பொருளாக பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். முற்றம் புகுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும்? முகில்வண்ணன் பேர் வாட வேண்டும். முகில்வண்ணன் யார்? அந்த ஸ்ரீமன் நாராயணன். வாயார அவன் புகழை பாட வேண்டும், வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும் என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னபடி இங்கு முகில்வண்ணன் அடியை அடைந்த அருள் சூடி உய்ந்தன் வைப்புணல் பொருணல் துகில்வண்ணர் தூணேர் சேப்பன் வன்பொழி சூழ் வன்குருகூர் சடகோபன் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலை 1080 வல்லார் முகில்வண்ணன் வானத்து இமயவர் சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தே என்று முகில்வண்ணனுடைய பெயரை அவன் திருமுற்றத்திலே சென்று அனுசந்தானம் பண்ணி அவனை அனுபவித்தால் அவர்கள் முகில்வண்ணன் இருக்கும் இடமாகிய அந்த பரமபதத்திலே சென்று நித்திய சூரியர்களைப் போல் அனுபவிப்பார்கள் என்பது ஆழ்வாருடைய திருவாக்கு. இதைத்தான் முற்றம் புகுந்து என்ற இந்த பாசுர பதங்களிலே ஆண்டாள் நாச்சியார் உட்பொருளாக சொல்லி இருக்கின்றாள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முகில்வண்ணன் என்று துதித்தது போன்றே இந்த பாசுரத்தில் முகில்வண்ணன் பேர் பாட என்று அவனுடைய திருநாமத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுவதாகவும் நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரத்திலே அனுபவித்திருப்பார். இனியறிந்தேன் ஈசற்கும் நான்முகற்கும் தெய்வம் இனியறிந்தேன் எம்பெருமான் உன்னை இனியறிந்தேன் காரணன் நீ கற்பவை நீ நற்கரிசை நாரணன் நீ என்கிறேன் என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை அறிந்த அந்த வைபவத்தை சொன்னார். அதைத்தான் இங்கு முகில்வண்ணன் பேர்பாட என்று ஆண்டாள் நாச்சியார் உட்பொருளாக சொல்லி இருக்கின்றார் என்று அனுபவிக்கிறார். ஆகவே அண்ணனே உபாயம். இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னோம்? இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ள தத்துவம் பிராபக பிராபியம், அதாவது உபாயம் உபேயம், இதை ரெண்டும் எடுத்துச் சொல்வதுதான் முப்பொருள் என்று அனுபவித்தோம் அல்லவா? அதைத்தான் கண்ணனே உபாயம், கண்ணனே உபேயம், கண்ணனே அடைகின்ற பொருள், கண்ணனே நம்மை அடைவிக்கின்ற பொருள் என்று நாம் இதை அனுபவிக்க வேண்டும் என்று கார்முகில் வண்ணனான மேகவண்ணன் என்ற ஸ்ரீமன் நாராயணன் கொல்ல கொல்ல குறைவில்லாமல் கொடுக்கின்ற அந்த வல்லல் கருணை மழை பொழிகின்ற கார்முகில் வேண்டியதை தரும் புருஷார்த்தமாகிய பரமாத்மா இருக்கின்ற பொழுது குப்பையை கிளறி பெறுகின்ற பெரும் செயலாக மற்றவரை போற்றி நான் பாடுவேனோ, அப்படி மற்றவர்களை போற்று பாடுவீர்களோ புலவர்களே என்கின்றார் நம்மாழ்வார். கொல்லும் பயனில்லை குப்பை கிளறி தன்ன செல்வத்தை வல்லல் புகழ் துணும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் கொல்லக் குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் எம் வல்லல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்வாய் வன்மினே என்று அவனுடைய பெருமையை சொல்லாமல் சாதாரண மானுடர்களைப் போய் பெருமைப்படுத்தி பாடுவீர்களா புலவர்களே என்று நம்மாழ்வார் வாய்ந்து போனார் அல்லவா? இதே தத்துவத்தை தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய வாழ்க்கையிலும் தான் வாழ்ந்து காட்டினார் நமக்கு ஆச்சாரிய புருஷனாக. நிகமாந்த மகாதேசியனுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர் அவருடைய தோழர் விஜயநகர சாம்ராஜ்யத்திலே அந்த அரசனுடைய அரசவையிலே பெரும் புலவராக அவனுக்கு ஆச்சாரியனாக இருந்தார். ஆனால் இங்கு சுவாமி தேசிகன் அங்கு காஞ்சியிலே அத்திகிரி அருளாளனுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் எனக்கு தொழில் என்றிருப்பதைக் கண்டு தன்னுடைய சகா தன்னுடைய தோழனும் தன்னை போல் சிறப்பாக அரசவையில் வந்து இருக்க வேண்டும் என்று ஓலை அனுப்புகின்றார். நீ அரசவைக்கு வந்தால் நான் அந்த அரசனிடம் சொல்லி உம்மையும் அரசவையில் சேர்த்துக் கொள்வேன் என்று ஓலை அனுப்ப, நீ கொடுக்கின்ற இந்த அரசன் கொடுக்கின்ற செல்வம் என்ன?
எனக்கு என் பிதாமகர்கள் கொடுத்த பெருஞ்செல்வம் பெரும் தனம் அத்திகிரி மேல் கரிகிரி மேல் இருக்கின்றானே, அந்த வரதனை விட பெருஞ்செல்வம் எனக்கு இருக்கின்றதா என்று வைராகிய பஞ்சகம் என்று 5 ஸ்லோகங்கள் அருளினார் அல்லவா? அதை நாம் இங்கு உணர வேண்டும். இந்த பொருளாக அனைத்தையும் கொடுக்கின்ற வள்ளலாக மணிவண்ணனாக கொண்டல் வண்ணனாக எம்பெருமான் இருக்கின்ற பொழுது மானுட பதர்களை போற்றி பாடுவீர்களா புலவர்களே என்று அந்த ஆழ்வாரின் அனுபவத்தைத்தான் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் வாழ்ந்து காட்டினார். ஆகவே இங்கு கண்ணனே உபாயம் கண்ணனே உபேயம் என்பதை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே எடுத்து காட்டுகின்றார். இதைத்தான் சுவாமி தேசிகன் அமிர்தரஞ்சனி பாசுரம் ஒன்றிலே அழகாக எடுத்துச் சொல்லுவார். நாராயணன் பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம், சோராது அனைத்தும் அவனுடன் என்னும் சுருதிகளால் சீரார் பெருந்தகை தேசிகர் எம்மை திருத்துதலார் தீரா மயலகட்டும் தரம்பா தெளிவுற்றேமே என்று தீரா தேசிகர் என்றால் ஆச்சாரியன். எங்களுடைய ஆச்சாரியர்கள் எங்களுக்கு நல்ல ஞானத்தை உபதேசி நம்மை நல்வழிப்படுத்த இருக்கின்ற பொழுது நாராயணனுடைய பெயரை அல்லால் வேறு பெயர் சொல்லி துதிப்போமோ என்று அமிர்தரஞ்சனியிலே நமது சுவாமி அனுபவித்திருக்கின்றார் அல்லவா? இதுதான் சுவாமியினுடைய வைராகிய பஞ்சகத்தை நாம் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த பாசுரத்திலே புருஷார்த்தமாக அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணன் முகில் வண்ணன் என்ற திருநாமத்தினால் ஆண்டாளால் அடையாளம் காட்டப்படுகின்றாள் என்று பொருள் அனுபவிக்க வேண்டும். மேகவண்ணன் தானே நாராயணன், கார்முகில் வண்ணன் தானே நாராயணன், நீலமேக சியாமல வண்ணன் அல்லவா? ஆகவே இங்கு நாராயணன் என்பதற்கு அர்த்தம் என்ன என்பதையும் சற்று தெரிந்து கொள்வோம். ந என்ற சமஸ்கிருத அந்த சொல்லுக்கு அழியாத பொருள் என்று ஒரு அர்த்தம். ரா என்பது அழிகின்ற பொருளை சொல்லும். நாவும் ராவும் சேர்ந்த பொழுது அழிவே இல்லாத பொருள் என்று அர்த்தமாகும். நாரம் என்பது இப்படி நித்திய வஸ்துக்களின் கூட்டம் என்று ஒரு பொருளை கொடுக்கும். நாரம் என்றால் தண்ணீர் என்றும் ஒரு பொருள் கொடுக்கும். அயனம் என்றால் இருப்பிடம் என்று ஒரு பொருள் கொடுக்கும். ஆகவே அயனம் என்றால் இருப்பிடம் என்று ஒரு பொருள், அயனம் என்றால் நுழையப்படும் பொருள் என்றும் இன்னொரு அர்த்தம் உண்டு. இப்படி 2 விதமாக அயனத்திற்கு பொருள் எடுத்துக் கொள்ளலாம். இப்படி பார்த்தோம் என்றால் நார அயன என்ற சொற்களை சேர்க்கின்ற பொழுது வடமொழி இலக்கணமாகிய தற்புருஷ சமாஜம், அதை தமிழ்ல வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்லுவார். அந்த வேற்றுமை புணர்ச்சி ஒரு விதத்தில் அனுபவிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விதமாக பகுரேகி சமாஜம் என்ற அன்மொழி தொகை. பகுரேகி சமாஜம் சமஸ்கிருதத்துல, அன்மொழி தொகைக்கு தமிழ் இலக்கணத்துல. அன்மொழி தொகையிலையும் எம்பெருமான் நாரத்தையும் அயனத்தையும் சேர்ந்து பொருள் கொள்ளும் பொழுது அனுபவிக்கலாம். எப்படி என்றால் நாராயணாக என்பதை நாராணாம் அயனம் யஹா சஹா நாராயணகா என்று வடமொழியில பதம் பிரிப்பார்கள். அதாவது நாராணாம் என்பதை 4ஆம் வேற்றுமை உருவாகிய இக்கு என்பதை சேர்த்து அனுபவித்தால் நாரங்களுக்கு என்று ஆகி நாராணாம் அயனம் நாரங்களுக்கு சேருகின்ற இடம் என்று பொருள்படும். ஆகவே நாரங்களாகிய நாம் ஜீவாத்மாக்கள் அனைவரும் சேருகின்ற இடம் நாராயணன். இது ஒரு விதமான 4ஆம் வேற்றுமை உருவை சேர்த்து அனுபவித்தால் வருகின்ற பொருட்கள். இதையே அயனம் என்ற வார்த்தையை நுழையப்படும் பொருள் என்று அன்மொழி தொகையிலே நாம் அனுபவித்தோம் என்றால் நாராயணன் என்பது நாரங்களால் நுழையப்படுகின்ற பொருளாக உடையவன். ஆள் என்ற விகுதி சேர்ந்து நாரங்களாகிய நம்மால் அடையப்படுகின்ற பொருளாக நிற்பவன் என்று சொல்லும். இப்படி எவ்விதமாக அனுபவித்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் லயமாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனிடம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் மேகவண்ணனாக இங்கு நாராயணனை ஆண்டாள் நாச்சியார் போற்றுகின்றார் என்று நாம் அனுபவிக்கலாம். இப்படி நாராயணனே காரணம் அவனே காரணி என்று நாராயணன் நீர்வண்ணன், நாராயணன் தான் மேகவண்ணன் என்பதை உணர்த்துகின்றார். இதைத்தான் வள்ளுவமும் சொல்லுகின்றது. நீர் என்று அமையாது உலகு. நாரம் என்றால் நீர் என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம் இல்லையா? தண்ணீர் என்று ஒரு அர்த்தம் பார்த்தோம் அல்லவா? ஆகவே நீர் என்று அமையாத உலகு. இதை இன்னும் சற்று விளக்கமாக திருவள்ளுவர் எப்படி சொல்லுவார்னா, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்க துப்பாய தூவும் மழை. வெறும் துப்புறது கிடையாது, ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனி அர்த்தம் இலக்கணத்தில் ஒரு இதுல.
தண்ணீர் தானே உணவாகின்றது. துப்பு ஆய துப்பாக்கு மற்ற உணவுக்கும் காரணமாக இருக்கின்றது. ஆகவே தண்ணீர் இல்லாமல் அமையாது உலகு. நீர் இல்லாட்டால் எந்த பொருளும் விளையாது, பொருள் விளையாவிட்டால் உணவும் இருக்காது என்பதை இந்த திருக்குறள் உணர்த்துவது போன்று தானே உலகுக்கு காரணமானவன், தானே உலகை படைத்தவன், தானே உலகின் காரணியாகவும் இருப்பவன் யார் என்றால் நீர்மையன், எளிமையான தோற்றத்தை உடையவன், அடியவர்க்கு எளியவன், பக்தர்களுக்கு எளியவன் ஆகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனாகிய மேகவண்ணன் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லுகின்றாள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். இன்னொரு விதமாக அனுபவிக்கிறோம். தண்ணீருக்கு நிறம் கிடையாது. நீர்வண்ணனாகி தண்ணீரும் எந்த பாத்திரத்திலும் எளிதிலே நுழைத்து விடலாம். எந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பப்படுகின்றதோ அந்த பாத்திரத்தினுடைய வடிவம் போன்றே தண்ணீர் இருக்கும். அதுக்கென்று தனியான வடிவம் கிடையாது. அது போன்று எந்த உள்ளத்திலே எம்பெருமானை நாம் கொண்டாலும் அவன் ஜாதியை பார்க்கவில்லை, மதத்தை பார்க்கவில்லை, இனத்தை பார்க்கவில்லை, ஆண் என்று பார்க்கவில்லை, பெண் என்று பார்க்கவில்லை. உள்ளத்தில் கொண்டால் கொண்டல் வண்ணன் குடிகொள்ளுவான் என்பதை இந்த பாசுரத்திலே நீர்மையன் என்ற பதத்தினால் மேகவண்ணன் என்று ஆண்டாள் உணர்த்துகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவேதான் தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே. அவரவர் எப்படியெல்லாம் நினைக்கின்றார்களோ அந்த வகையிலே அந்த உருவத்திலே அவர்கள் உள்ளத்திலே வந்து எம்பெருமான் உறைவான். இதுதான் நம் சனாதன தர்மத்தினுடைய மேன்மை. உங்க இந்து மதத்துல இத்தனை பெருமாள் இருக்காளே, இத்தனை தெய்வங்கள் இருக்கேன்னா தமர் உகந்தது எவ்வுருவம், அவரவர்களுக்கு மனதிலே எந்த உருவப்படி எம்பெருமானை நினைக்கின்றார்களோ அந்த உருவம் போல் எம்பெருமான் வந்து உள்ளத்திலே குடிகொள்கின்றான். எப்படி தண்ணீர் தான் எந்த பாத்திரத்தில் விடப்படுகின்றதோ அந்த பாத்திரத்தின் வடிவு போன்றே மாறுகின்றதோ அதுபோன்று நீர்மையனான எம்பெருமான், மேகவண்ணனான எம்பெருமான் தமர் உகந்தது எவ்வுருவம் என்று அவரவர் எப்படி நினைக்கின்றார்களோ அவர் மனப்பிரீதிக்காக அவர்கள் தன்னை சரணடைந்து விட்டால் போதும் என்று அவர்கள் உள்ளத்திலே வருகின்றான். ஆகவேதான் பல தெய்வங்கள் என்று இந்து மதம் கொண்டாடுவது ஒரு மேன்மையை, சனாதன தர்மத்தினுடைய மேன்மையை என்று நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகின்றேன். ஆகவேதான் கொண்டல் வண்ணனை நாம் உள்ளத்திலே கொள்ள முடியும், அவனை அளக்க முடியாது என்பதை பெரியாழ்வார் பாசுரத்திலே நாம் அனுபவிக்கலாம். மாவும் என்பதோர் கோயில் அமைத்து அதில் மாதவன் எனும் தெய்வத்தை நாட்டி அந்த எம்பெருமானை நம் உள்ளத்திலே கொண்டு விட்டோம் என்றால் எப்படி நீர் எதிலும் அடங்குகின்றதோ, எப்படி எல்லாவற்றையும் நீர் அடக்கி விடுகின்றதோ அது போன்று அனைத்து ஜீவராசிகளும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் அந்த நீர்வண்ணனாகிய மேகவண்ணன் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உட்பொருளாக சொல்லுகின்றார் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். ஆகவே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று ஆழ்வார் சொன்னாரே, அப்படி என்றால் அனைத்து ஜீவராசிகளுமே வைகுந்தம் சென்று விடுமா என்று ஐயப்பட வேண்டாம். அவரவர் விதிவகை அவரவர் அடைவர். அவரவர் வினைப்பயனின் பயனாக சஞ்சித கர்மங்களையும் தர்மங்களின் பலனாக அவர்கள் நற்பிறவி எடுத்து அது ஒரு பிறவியில் முடியலாம், பல பிறவியில் முடியலாம், 1000 பிறவியிலும் முடியலாம். ஆனால் இறுதியில் அடைவது மண்ணில் பிறந்தவர்கள் இறுதியில் அடைவது எங்கே என்றால் அந்த எம்பெருமானுடைய திருப்பாதங்களை என்று ஆழ்வார் சொன்னதை சேதனங்களுக்கும் அசேதனங்களுக்கும் அனைத்துமாக இருக்கும் எம்பெருமானைத்தான் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் மேகவண்ணா என்று அழைத்து நாராயணத்தினுடைய பெருமையை, நாராயண நாமத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். அதே போன்று தண்ணீருக்கு இன்னொரு விசேஷமான குணம் உண்டு. தண்ணீருக்கு நிறம் கிடையாது. தண்ணீருக்கு எந்த நிலையிலும் அது தன்னை மாற்றிக்கொள்ளும். ரொம்ப சூடாச்சுன்னா சூடாகும், இன்னும் சூடாயிட்டுனா ஆவியாமாகும், அதையே குளிரப்படா கட்டியா மாறி போயிடும், அதையே இன்னும் கொஞ்சம் வெப்பம் ஏற்றினா தண்ணீரா மாறிடும். இப்படி எப்படி மாற்றினாலும் பிற காரணிகள் தூண்டுதல் இல்லாமல் தன்னைத்தானே மாற்றிக்கொள்கின்ற அந்த தண்ணீரை போன்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை நாம் எப்படி நினைத்தாலும் எந்த பக்குவத்திலே அனுபவித்தாலும் உளமாற அனுபவித்து விட்டால் உள்ளத்திலே புகுந்து விடுவான் என்பதை காட்டுவதுதான் இனி அறிந்தேன் காரணம் நீ, கற்றவை நீ, கற்பவை நீ, நற்கிரிசை நாரணன் நீ, நன்கறிந்தேன் நான் என்று திருமழிசை ஆழ்வார் அனுபவித்தது போன்று நாம் அனுபவிப்பதைத்தான்
ஆண்டாள் இந்த பாசுரத்திலே முகில் வண்ணன் பேர்பாட என்று சொல்லுகின்றாள் என்று நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி மணி ஆயிட்டதுனால அதெல்லாம் கொஞ்சம் விட்டுடுறேன். வழக்கம் போல ஒவ்வொரு பாசுரத்திலே இப்போ 10 பாசுரங்களில் 10 ஆழ்வார்களை துயிலெழுப்பி துணை கொண்டு நோன்பு நோக்கி சென்றால் என்று அனுபவித்து வந்தோம் அல்லவா? இந்த பாசுரத்திலே எழுப்பப்படுகின்ற ஆழ்வார் யாருன்னு பார்த்தோம்னா பூதத்து ஆழ்வார். பூதத்தை முதல் 6வது பாசுரத்துல என்ன, பிள்ளாய் என்று சொல்லி தன் திருத்தகப்பனாரும் தனக்கு ஆச்சாரியனுமாக இருந்த பெரியாழ்வாரை துயிலெழுப்பினார். 7வது பாசுரத்திலே பேய்ப்பண்ணே என்று சொல்லி குலசேகர ஆழ்வாரை துயிலெழுப்பினார். 8வது பாசுரத்திலே கோதுகலமுடைய பாவாய் என்று சொல்லி நம்மாழ்வாரை துயிலெழுப்பினார். 9வது பாசுரத்திலே திருமழிசை பிரானை துயிலெழுப்பினார். 10வது பாசுரத்திலே பேயாழ்வாரை பள்ளி எழுப்பினார். இன்றைய பாசுரமாகிய 11வது பாசுரத்திலே புதத்தாழ்வாரை துயிலெழுப்பி தன்னுடன் நோன்பிற்கு அழைத்துச் செல்வதாக ஒரு உட்கருத்தை பெரியவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இங்கு குற்றமொன்றில்லாத கோவலர் என்பது புதத்தாழ்வாரை குறிக்கும் என்று நிர்வாகம் பண்ணுவார்கள் நம் பெரியவர்கள். எப்படின்னா, அவர் ஒரு தாயின் கருவில் தோன்றிய குற்றம் கூட இல்லாமல் மலரிலே தோன்றியவர் என்பதனால் அவர் குற்றம் ஒன்றில்லாத கோவலர். ஆகவே இந்த பாசுரத்திலே ஆண்டாள் துயிலெழுப்புவது அந்த பூதத்தாழ்வாரை என்று பெரியவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். பொற்கொடியே என்ற பதத்தினாலும் பூதத்தாழ்வாரை குறிப்பதாக உள்ளர்த்தம் சொல்லுவார்கள் பெரியார்கள். ஏனென்றால் பூதத்தாழ்வார் தன்னுடைய திருவந்தாதி பாசுரத்திலே தேடியோடும் கொழுந்தே போன்றதே மால் தேடியோடும் மனம் என்று தன்னை திருமால் என்ற அந்த ஒரு விருட்சத்தை தேடிச் செல்கின்ற ஒரு கொடி என்று தன்னை வர்ணித்துக் கொள்வார். ஆகவே பொற்கொடி என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் அருளியிருப்பது இந்த பூதத்தாழ்வாரை உள்ளுரையாக கொண்டு என்றும் பெரியவர்கள் அனுபவிப்பார்கள். அதே போன்று பூதத்தாழ்வார் முதல் ஆழ்வார்களே 3வது ஆழ்வார் இல்லையா? பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார் என்று முதல் ஆழ்வார்கள் 3 பேர். இதிலே கற்று கரவை கணங்கள் பலகரந்து என்ற வரிகளுடன் பூதத்தாழ்வாரை எப்படி பெரியவர்கள் ஒப்பு நோக்குகின்றார்கள் என்று அனுபவிக்க வேண்டும். பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதி கரவை கணம், பூதத்தாழ்வாருடைய 2ஆம் திருவந்தாதி கரவை கணங்கள், பேயாழ்வாருடைய 3வது திருவந்தாதி கரவை கணங்கள் பல என்று சொல்லி இங்கு பூதத்தாழ்வாருடைய பெருமையை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் சொல்லி இருக்கின்றாள் என்று அனுபவிப்பார்கள். இன்னொரு விதமாக அனுபவிக்கின்ற பொழுது 2ஆம் திருவந்தாதியை அன்பே தகலியா என்று ஆரம்பித்து அந்த திருவந்தாதியினுடைய கடைசி பாசுரத்தில் எந்தன் அளவென்றால் யானுடைய அன்பு என்று அன்பிலே ஆரம்பித்து அன்பிலே முடிக்கின்றார். ஞானம், பக்தி, விரக்தி என்ற 3இல் பக்தி எப்படி இடையில் இருக்கின்றதோ அப்படி முதல் 3 ஆழ்வார்களில் இடையில் நின்ற ஆழ்வார் என்று இந்த ஆழ்வாரை அனுபவிப்பதனால் இந்த பூதத்து ஆழ்வாரை நடு ஆழ்வார் என்று குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த பாசுரத்திலே அவர் புற்று அறவல்கள் குணமையில் என்று அந்த 3 பதங்களும் பரமபக்தி என்று எடுத்துக்கொண்டால் பூதத்தாழ்வாரை குறிக்கின்ற இடைச்சொல்லாக வருகின்றது என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். சுற்றத்து தொழிமார் என்ற பதமும் பூதத்தாழ்வாரை சொல்லுவதாக எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்றால், சுற்றத்து தோழர்கள் பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும், அந்த தோழர்களுடன் மற்ற ஆழ்வார்கள் தன் சுற்றமாக இருக்க பூதத்தாழ்வார் விளங்கினார். ஆகவேதான் இந்த பாசுரத்திலே சுற்றத்து தோழிமார் என்ற பதங்களின் மூலம் பூதத்தாழ்வார் சொல்லப்படுகின்றார் என்று பெரியவர்கள் அனுபவித்திருப்பார்கள். இப்படி பலவிதமாக பூதத்தாழ்வாருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போவது இந்த பாசுரத்திலே அவரை துயிலெழுப்பி தன்னுடன் நோன்பிற்கு துணையாக ஆண்டாள் நாச்சியார் அழைத்து போனாள் என்று உணர்வதற்காகத்தான். இதைத்தான் இந்த ஆழ்வாரினுடைய பெருமையை பேசுவதற்காகத்தான் கடல் மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவிட்டனால் வந்து இடர்கடியும் தன்கோவல் இடைகழிச் சென்று இணையெல்லாம் ஓரமாய் சென்றே நிற்க நடுவில் இருவர் ஒருவரும் என்றறியா வண்ணம் நல்லொரில் மால் நெருக்க நந்தா ஞானச் சுடர்வேலுக்கேற்றிய அன்பே தகலையான தொடைவோரும் எனக்கருள் செய் துலங்கினியே என்று பிரபந்த சாரத்திலே இந்த ஆழ்வாரை போற்றுகின்றார் நம் சுவாமி நிகமாந்த மகாதேசிகர்.
நின்முற்றம் புகுந்து விகில் வண்ணன் பேர்பாட. வைணவர்களுக்கு பிடித்த இடம் முற்றம் என்று நாம் ஏற்கனவே அனுபவித்தோம் அல்லவா? ஆகவே இப்படிப்பட்ட மணிவண்ணனுடைய திருமுற்றம், அந்த எம்பெருமான் வாசம் செய்கின்ற ஆலயத்தினுடைய திருமுற்றம் தான் முற்றம் என்ற பாசுர வரி வார்த்தையினால் ஆண்டாள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார் என்பதை இன்று விண்ணப்பித்து, மணிவண்ணனான நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று போற்றி, கண்ணனை நினைக்காத மனமும் கண்ணனுக்காக உருகாத உள்ளமும் கண்ணனுக்காக ஒழிக்காத ஆசையும் எதற்கு, கண்ணனுக்கே ஆமது காமம் என்பதை இவ்வாறு உணர்ந்து சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம் என்பதை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் உணர்த்துகின்றாள் என்ற அளவிலே சொல்லி உட்பொருளை பூர்த்தி செய்கின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.